வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக். டிமார்ட் கிளம்பியாச்சு. லாஸ்ட் மந்த்தே போனோன்னு சொல்லி போவே முடியல. இன்னைக்கு ஆக்சுவலி ஃபுல் டே ஃப்ரீ. போக முடிஞ்சா இன்னைக்கு தான் போக முடியும், இல்லைனாக்கா அவ்வளோதான். ஏன்னா ஹஸ்பண்ட் காலையில் கிளம்பிட்டாங்க, பசங்க காலையில் கிளம்பி, ஹஸ்பண்ட் வரதுக்கு நைட்டு 10 மணி ஆகிடும். அவங்களுக்கு ஆஃபீஸில் ஏதோ இருக்குது. ஸோ இன்னைக்கு காலையில் எல்லா வேலை டன். லக்ஷ்மியும் வந்து வேலை பண்ணிட்டு போயிட்டா. இப்போ மணி கிட்டத்தட்ட 12 ஆகும். ஸோ ஃபுல் ஃப்ரீ. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நல்ல டைமை யூட்டிலைஸ் பண்ணுவோம். திருச்சி போனோம். அடுத்த வாரம் கணேஷ் சதுர்த்தி வருது. வரும்போது மாமியார் கூட வந்துடுவாங்க. ஸோ வீட்டுக்கு நிறைய க்ராசரிஸ் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அக்கத்து பக்கத்தில் கடையில் டிமார்ட் போகாமல் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அங்கே போனோம் வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய எனக்கு மினிமம் 2 மந்த்ஸ்க்கு எந்த கவலை இல்லை. பக்கத்தில் இருக்கிற கடையில் எல்லாமே கிடைக்கிதுங்க. நிறைய கடைங்க இருக்குது, ஹோம் டெலிவரி இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அமேசான்லேயும் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தேன். வாஷிங் மிஷின், லிக்விடு. ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா அரிசி, நார்மல் அரிசி, ஜீரக சம்பா அரிசி, கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ் வெரைட்டிஸ் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு பண்ணி கொடுக்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இது நம்ம இட்லி ரைஸ், நார்மல் சாப்பாட்டு ரைஸு, அந்த சப்பாத்திக்கு மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, அப்புறம் நிறைய இந்த கிரெயின்ஸு, தால்ஸு, இந்த டாய்லெட்டரிஸு. ஸோ ஏகப்பட்டது இருக்குது. போயிட்டு வந்துடுவோம். ஆனால் இன்றைக்கி நான் போகிறேன் வச்சுக்கோங்களேன், ரிலாக்ஸாக மினிமம் 2 hours அங்கே அப்படியே. ஸோ ரிலாக்ஸாக எந்த அவசரம் இல்லை, ரிலாக்ஸாக வருவோம். லெட்ஸ் கோ. ரீச் ஆகிட்டோம். நான் 12 மணி சொல்லிட்டேன், இப்போ மணி 11 கூட ஆகலை. ஸோ யூஸ்வலாக டிமார்ட் வந்தேன்னா என்னோட ஷாப்பிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னோட க்ரோசரி ஷாப்பிங் ஃபர்ஸ்ட் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோருக்கு போவேன். அங்கே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக க்ளோதிங் செக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஃப்ளோர் ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சன். ஸோ இப்போ வந்து நான் நேராக கிச்சன் செக்ஷனுக்கு வந்துட்டேன். ஏன்னா இங்கே தான் நான் நிறைய டைம் எடுக்க போகிறேன். க்ரோசரிஸில் என்னென்ன வாங்கணும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் அங்கே அவ்வளோ டைம் எடுக்காது. பொதுவாகவே நான் வந்து பெருசாக லிஸ்ட்டு, செக்லிஸ்ட்டு எதுவுமே நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிமார்ட் என்டர் பண்ண உடனே நல்ல ஒரு ஃபீல், ஓகே என்னென்ன வந்திருக்கு என்னென்ன இல்லை, அதெல்லாம் ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பொறுமையாக என்னென்ன வாங்கணும் வாங்கிடுவேன். ஸோ இந்த வாட்டியும் எந்த லிஸ்ட் வரல, ஆனால் எனக்கு தெரியும் என்னென்ன வாங்கணும். ஸோ மெயின் வந்து கிச்சன் செக்ஷனில் வந்து நிறைய திங்ஸ் வாங்கணும். நம்ம பழைய டப்பாஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணோம். ஆனால் இந்த செக்ஷனில் வந்து பாருங்கள், இவ்வளோ கலராக பேக்ஸு செம்மையாக, இவ்வளோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா 200-250 ரேஞ்சுக்குள்ள பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ், ஃப்ரெஷ் கலெக்ஷன்ஸ். அது டிமார்ட்டில் ஒரு நல்ல ஒரு நம்ம லைஃப் ஸ்டைல் இல்லை வெஸ்ட் சைடு இல்லை ஷாப் ஸ்டாப் அந்த மாதிரி இடத்துல பார்த்தா எப்படி அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வாங்கிட்டேன். சரி பேக்ஸ்க்கு வந்து இன்னொரு நாளைக்கு வருவோம். குட்டி குட்டி பசங்களுக்கு பேக்ஸு, அந்த கலர்ஸ் பாருங்கள், சில்ரை போட்டு வைக்கிறதுக்கு பவுச்சஸ்லேயே நிறைய வெரைட்டி, டாய்லெட்ரிஸ் போடுற மாதிரி, காஸ்மெட்டிக்ஸ் போடுற மாதிரி, அண்ட் எல்லாம் ரொம்ப பார்த்திங்கன்னா 99 rupees 49 rupeesலேருந்து விலை. ஸோ ரொம்ப வெரி வெரி இம்ப்ரெசிவ் அண்ட் ஒர்த். ஸோ பேக்ஸில் கலெக்ஷன்ஸ் டூ குட். எல்லா கலர், எல்லா நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பேக் எனக்கு அவ்வளோ பிடிச்சிச்சு. அதில் பிளாக்ல. ஸோ நான் வந்து கண்டிப்பாக எனக்கு ரொம்ப 2-3 பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் இம்பல்சிவ் பர்ச்சேஸ் பண்ண வேணாம், அதுக்கு இன்னொரு நாளைக்கு வரலாம். பட் ஸோ டிமார்ட்டில் நீங்கள் செக் பண்ணலாம், பேக் ஏதாவது வாங்கினோன்னா இப்போ சூப்பர் கலெக்ஷன். இந்த டிஃபன் பாக்ஸ் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நமக்கு என்னதான் டிஃபன் பாக்ஸ் வாங்கினாலும் சமாதானமாக இருக்கிறது இல்லை. ஸோ அந்த டிஃபன் பாக்ஸ் நான் வாங்கலை. அதுவும் நல்ல 200 rupees என்னவோ. ஸோ எல்லாம் என்னோடய ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. க்ரோசரிஸும் ஃபுல்லாக வாங்கியாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு சப்பலும் வாங்கியிருக்கேன். நான் எல்லா க்ரோசரிஸ் போயிட்டு என்னென்ன வாங்கியிருக்கேன் எல்லா ஐட்டம்ஸ் நான் வந்து வீட்டுக்கு போய் காட்டுறேன். ஸோ நல்லா கிட்டத்தட்ட 3 hours ஆகிப்போச்சு. நான் சொன்னேன் அந்த விண்டோ ஷாப்பிங்லேயே நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஆனால் பேக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி நிறைய நம்ம கிச்சனுக்கு வந்து பாக்ஸஸ் நான் வாங்கியிருக்கேன். அதில் தான் வந்து நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். பாக்ஸஸ்னால் கண்டெய்னர்ஸ், நம்ம பருப்பு மசாலா ஐட்டம்ஸ் போடுறதுக்கு. இப்போ என்கிட்ட இருக்கிற கண்டெய்னர்ஸ் வந்து ரொம்ப பழசு. ஸோ அதுலேயே நல்ல கண்டெய்னர்ஸ் வச்சுட்டு பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு தான் வந்தேன். அந்த பழசுலேயே பழசு டிஸ்கார்ட் பண்ணி புதுசாக எது பழசாக இருக்கோ அது மட்டும் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து 2 years ஆகிப்போச்சு. டைம் டு சேஞ்ச். நான் வீட்டுக்கு போய் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். மறுபடியும் வெல்கம் பேக். சூப்பர் ஷாப்பிங் இன்னைக்கு டிமார்ட்டில்.
நல்ல நல்ல லைக் ஃபுல்லி ஸ்டாக்ட். ஓகே, எப்போவுமே போனால் காலியாக இருக்கும்ல. லக்கிலி இன்னைக்கு கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரிலாக்ஸாக ஷாப்பிங் பண்ணி எது வாங்க வேண்டிய எது வாங்கணும்னு இருந்துச்சோ வாங்கியாச்சு. பயங்கர பசி. ஆனால் இங்கே பாருங்கள், இன்னும் சுண்டல் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சுண்டல் இது வந்து க்ரீன் மூங் இருக்கு இல்லைங்களா, தோலோட நல்லா ஊற வச்சு நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி அதை வந்து வேக வச்சு நல்லா நிறைய வெங்காயம் காஞ்ச மிளகாயெல்லாம் போட்டு தாளித்து பசங்களுக்கு இன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கு தான் பேக் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் தோசை நைட்டுக்கு தான் ஏதாவது செய்யணும். மத்தியானத்துக்கு எனக்கு 2 தோசை. இதுதான் என்னோடய லஞ்சு. இது காலையில் இது சட்னி இருக்குது. இது வந்து பக்கத்து வீட்டு சட்னி, நான் அரைச்சதில்லை. ஸோ இந்த கண்டெய்னர் கூட வாங்கினேன், 199 இதோட விலை. ஸோ நிறைய டப்பாஸ். ஸோ நம்ம டப்பாஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோன்னு. ஓகே, இதெல்லாம் பாருங்கள், எல்லாம் வித்தியாசமான ஒரு சரி. உங்கள் கிச்சனில் நான் லைட் போடாமல் அப்படியே காட்டிகிட்ருக்கேன். ஸோ அண்ட் இந்த டப்பா எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டப்பாஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் இது பாருங்கள், இது என்ன ஆகுதுனாக்கா ஃபுல்லாக ஸ்பில் ஆகிடுது. இது நிறைய வாட்டி எடுத்து நான் ஷீட் சேஞ்ச் பண்ணி தொடச்சி வைக்கிறேன். ஆனால் இது வந்து என்ன தான் டைட்டாக இருந்தாலும் பாருங்கள், இப்போ தான் ஒரு 4 நாள் கூட ஆகலை. பாருங்கள், ஃபுல்லாக ஸ்பில்லாக இருக்குது பவுடர்ஸ். ஸோ இது ஃபுல்லாகவே தூக்கி போட்டுடலான்னு. இது எல்லாமே பாருங்கள் ஒரு சரி சமானமாக இல்லை. ஸோ எல்லாமே நல்ல டப்பா. அப்படி சொல்லி தான் நான் இவ்வளோ வருஷம் வாங்காமல் இருந்தேன். சரி, இது ஹை டைம் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ தோசை சாப்பிட்டு உங்களுக்கு என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். பாருங்கள், நிறைய திங்ஸ். அப்புறம் நம்ம பண்டிகைக்கு அப்புறம் வீட்டுக்கு இதெல்லாம் டாய்லெட்ரீஸு இதெல்லாம் எல்லாமே வாங்கியாச்சு. இது வந்து சீரக சம்பா அரிசி, இட்லி அரிசி வாங்கியாச்சு. இதில் என்ன இருக்குது, இதில் வந்து 2 கிலோ மாவு வாங்கியிருக்கேன். என்னால் அதுக்கு மேலே வாங்க முடியல. 5 கிலோ வாங்கலான்னு பார்த்தா கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. என் தோசை இல்லைன்னா அப்பளம் மாதிரி ஆகிடும். தவாவில் இருக்குது. சாப்பிட்டாச்சு. விஹானும் வந்துட்டான் ஸ்கூல்லேருந்து. ஸோ இப்போ லைட் போட்டுட்டேன். பாருங்கள், நான் கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது, இல்லைன்னா லைட் போடாமல் கூட நல்லா வெளிச்சமாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்படி தான் இருக்குது நம்ம இது பாருங்கள். ஸோ இது அதே மாதிரி கண்டெய்னர்ஸ், கொஞ்சம் பெரிய சைஸ் கண்டெய்னர்ஸ். ஸோ கீழே இருக்கிறது பெரிய பாட்டில், 1 kg பாட்டில் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் இதை வச்சு ரீப்ளேஸ். இதெல்லாம் ஒரு பீஸ் 79 rupees. இது வந்து எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் பாட்டில்ஸ். அண்ட் கண்ணாடி கிடையாது இது. ஏன்னா நான் கொஞ்சம் ரொம்ப ரஃப் ஹேண்டில் பண்ணுறதுனால எனக்கு கண்ணாடி ஹேண்டில் பண்ணுறதுக்கு பயம். ஆனால் அந்த 99 rupeesனு குட்டி இருக்குது இல்லைங்களா, அது வந்து நான் வாங்கியிருக்கேன். இன்னொரு செட்டு வாங்கியிருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து 7 pieces போல். இது 7-8 pieces வருது. ஸோ இது இன்னொரு செட்டு வாங்கியிருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்குது. இடமா அவ்வளோ ஆக்கியபை பண்ணுறதில்ல. அண்ட் இதில் வச்ச மசாலா எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கண்ணாடி மெயின்டெனன்ஸ்க்கு நல்லா. அண்ட் இது வந்து படுக்க வச்சுக்கலாம், இப்படியோ வச்சுக்கலாம். ஸோ நல்லா இருக்குது. ஸோ அதனால் இன்னொரு செட்டு வாங்கியிருக்கேன். only 99 rupees. அப்புறம் ஸோ இந்த மாதிரி ஒரு 4 பாட்டில்ஸு, இந்த மாதிரி இதுக்குள்ளே சின்ன சைஸ் இப்படி. இது 59 rupees. ரொம்ப நல்லாயிருக்கு. இது வெளியில் இருந்தே கூட நமக்கு டிரான்ஸ்பரண்ட்னால தெரியுது. இப்படி வச்சுக்கலாம், படுக்க வச்சுக்கலாம், நிற்க வச்சுக்கலாம். அண்ட் இது செட் ஆஃப் 2ன்னு இது ஒரு 4 பீஸ் வாங்கியிருக்கேன். இது குட்டி டப்பா வந்து பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் சட்னி பேக் பண்ணி கொடுக்குறதுக்கு, இல்லை நட்ஸு. ஸோ குட்டி டப்பா எனக்கு நிறைய யூஸ் ஆகுது. நான் இப்போ யூஸ் பண்ணுற டப்பாவோட ஃப்ளாப் உடஞ்சி போச்சு. அப்புறம் இது பாருங்கள், எவ்வளோ க்யூட். இதில் சின்ன ஐட்டம்ஸு வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு 4 பீஸ் வாங்கியிருக்கேன். 4. அப்புறம் இது ஒரு பெருங்காயம் டப்பா. அண்ட் மெயின் என்ன தெரியுமா, இது வந்து கப்பு. நான் இது எவ்வளோ டிமார்ட்டில் வாங்கினேன். இது வந்து இந்த விளிம்பு தானே சொல்லுவாங்க. இதனால் நமக்கு வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ என் மாமியார் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிளாஸில் குடிக்கிறது தான் பிடிக்கும். பட் இந்த கப்பில் அவங்க கம்ஃபர்டபுளாக குடிப்பாங்க. ஏன்னா இதில் கிளாஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து டிமார்ட்டில் நான் வாங்கிட்டு எனக்கு அதுக்கப்புறம் ஸ்டாக்கே இல்லை. ஸோ என்னோடது 2 கப்பு 3 கப்பு உடஞ்சும் போச்சு. ஸோ இப்போ லக்கிலி நமக்கு 3 பீஸ் பாருங்கள், 3 கலரில் 3 பீஸ் கிடச்சிருக்கு. ஸோ இருந்தது மொத்தமாக வாங்கிட்டேன். 3 தான் இருந்தது. ஸோ அவ்வளோதான். எல்லாம் சுற்றி சேம் அதே கண்டெய்னர்ஸ் தான். ஸோ இப்போ மொத்தமாக நான் எவ்வளோ கண்டெய்னர்ஸ் வாங்கியிருக்கேன் எனக்கே தெரியல. ஸோ ஹோப்ஃபுல்லி இது ஒன்று பாருங்கள். இது வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் அசார்ட்டட். ஓகே,
ஸ்நாக்ஸ் பாருங்கள். இந்த டப்பா நான் தூக்கி போடணும். இது எவ்வளோ வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து இவங்க அன்னபூர்ணா போகும்போது ஏதோ குக்கீஸ் வாங்கினாங்க, அந்த டப்பா. அதெல்லாம் கூட நான் தூக்கி போடாமல் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இந்த ஒரு ஒயிட் டப்பா இருக்குது. இதை எடுத்து நான் எனக்கு மெயின் ஸ்ட்ரீமில் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஸ்நாக்ஸ்க்கு இப்போ பாருங்கள், இந்த பேக்கெட் ஓப்பனாக இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து ஏர் டைட் கண்டெய்னரில் போடணும். இதெல்லாம் அந்த அளவுக்கு ஏர் டைட் கிடையாது. ஸோ அதனால் இது பாருங்கள், இது நல்ல ஏர் டைட் இல்லையா? ஸோ குக்கீஸு இல்லை முறுக்கு அந்த மாதிரி. ஸோ இதெல்லாமே வாஷ் பண்ணி யூஸ் பண்ணும். ஸோ நல்ல ஏர் டைட். பிஸ்கெட்ஸு ஓப்பன் பண்ணி பிஸ்கெட்ஸ் பேக்கெட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது. ஸோ இது வந்து ஸ்நாக்ஸ்க்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ நானும் 2 வருஷமாக இந்த வீட்டுக்கு வந்த அப்புறமே நான் வந்து சேஞ்ச் பண்ணோன்னு. அதுக்கப்புறம் சரி உள்ளே தானே இருக்குது, யார் பார்க்குறாங்க, எனக்கு மனசே வரல. அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது, அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மனசே வரல. இது வந்து பை 1 get 1 ஃப்ரீ. 45 rupeesக்கு 2 டிஷ்யூஸ், 2 பேக்கெட்ஸ். அப்புறம் இதெல்லாம் இது இப்போ அந்த ஹேமில்டன் பீச் வந்த அப்புறம் ஃபுல்லு சில்லி பவுடர், சாம்பார் பவுடர், அதுக்கப்புறம் சப்ஜி மசாலா எல்லாமே நான் வீட்லேயே அரைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு இது ரொம்ப ஜாஸ்தி செலவாகுது. ஸோ இது இன்னும் 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து சேமியா. இது பாருங்கள், தட்டை. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தட்டை பார்த்துருக்கேன். விஹான் வந்த உடனே அதான் பார்க்குறான், என்ன ஸ்நாக்ஸ்க்கு என்ன வாங்கியிருக்கேன்னு. இது வந்து சமையலுக்கு. இது பேக்கிங் சேஞ்ச் பண்ணிட்டாங்க போல இருக்க, பேக்கேஜிங். சமையலுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிப்பேன். வீட்டில் நெய் எடுத்தது வந்து சாப்பாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிப்பேன். இது அப்புறம் வந்து பருப்பு, துவரம் பருப்பு, கடலை, இந்த பருப்பு, பெப்பர், சர்க்கரை. அப்புறம் வந்து இது ஒரு புது ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். டிமார்ட் போனால் நிறைய இன்சென்ஸ் ஸ்டிக்ஸு, தூப் இதெல்லாம் வாங்காமல் வரவே மாட்டேன். இது அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இது வாங்கியிருக்கு, வாஷிங் லிக்விட். விஹான் இந்த சோப் தான் யூஸ் பண்ணுறான். அப்புறம் இதில் வந்து உளுத்த பருப்பு, வந்து அஞ்சீர் டேட்ஸு பாருங்கள், இது என்னோடய ஃபேவரெட். இது 2 வாங்கியிருக்கேன். அப்புறம் இது வந்து நம்ம 2 பேக்கெட்டு கொண்டக்கடலை வாங்கியிருக்கேன். இங்கே நம்ம சொசைட்டியில் கணேஷா பண்டிகை செய்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அன்றைக்கி வந்து பிரசாதம் நான் சுண்டல் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ போன வாட்டி கருப்பு கொண்டக்கடலை கொடுத்துருந்தேன், இந்த வாட்டி இது கொடுக்க போகிறேன். ஸோ சாமிக்கு காலையில். ஸோ எல்லார் வீட்டில் ஒரு பிரசாதம். ஸோ அது அவங்க சாய்ஸ் தான், கம்பல்ஷன் கிடையாது. ஸோ அப்புறம் இது சுகர், டாடா டீ கோல்டு, இதெல்லாம் பாஸ்மதி ரைஸ், ரெட் சில்லி. இது ஒரு மேக்ரோனி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு, குட்டி குட்டி மேக்ரோனி. அப்புறம் நான் இன்றைக்கி விஹான் வந்து ஊரில் இருக்கும்போது நான் அத்தர் மட்டும் வீட்டில் இருக்கும்போது நான் பாஸ்மதி ரைஸில் பிரியாணி பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது விஹானுக்கு நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ அவன் வந்து அதே மாதிரி செய்யன்னு சொல்லியிருக்கான். ஸோ பாருங்கள், இந்த பாஸ்மதி ரைஸில் செய்வோம். ஃப்ளஃபி பாஸ்மதி ரைஸ் பிரியாணி அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. அந்த vlog நீங்கள் பார்த்துருக்கணும். 4-5 நாள் விஹானும் ஹஸ்பண்டும் ஊரில் இல்லை, கோயம்புத்தூர் போயிருந்தாங்க. நான் அத்தர் மட்டும் தான் வீட்டில் இருந்தோம். ஸோ ஃபுல் ஜாலி. ஸோ நல்லா அன்றைக்கி பிரியாணி அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. அந்த vlog பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ இது வந்து மிக்ஸ் பருப்பு. இது பாருங்கள், ஸோ இதில் எல்லா வகையான இது இருக்குது. ஸ்ப்ரவுட்ஸ் மிக்ஸ் இது. அப்புறம் இது ஒரு குட்டி டப்பா கண்டென்ஸ்டு மில்க். அப்புறம் இது 10 கிலோ அரிசி வாங்கியிருக்கு, சாப்பாட்டு அரிசி. இதுலேயும் கொஞ்சம் டப்பாங்க இருக்குது. இது பாருங்க, அப்பா ஒரு புது ஐட்டம் காட்டுறேன் பாருங்கள். பார்த்துருப்பீங்க நீங்கள், பாருங்கள் நியூ ஐட்டம். ரொம்ப பிடிச்சது எனக்கு. இது வந்து 3-in-1 கண்டெய்னர். டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்குது. டிஃபன் பாக்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். பட் இந்த பிளாஸ்டிக் ஃபுட் கிரேட் நல்ல பிளாஸ்டிக் தான். ஸ்டோரேஜ் ஓகே. டிஃபன் பாக்ஸ் சாப்பாட்டு கட்டி கொடுக்குறதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. சரி, ஓகே. இது வந்து 3 செக்ஷன்ஸ். ஓகே, 1, 2, 3. ஸோ இதில் வந்து நான் இதில் வந்து பிரியாணி ஸ்பைசஸ், முக்கியமாக பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு ஒரே பாக்ஸில் ஆகிடும். இல்லைனா பிரியாணி இலை வந்து நம்ம அது கொஞ்சம் நீளமாக இருக்கும் இல்லைங்களா, அதை வேறு செக்ஷனில் வேறு பாக்ஸில் வச்சுட்டு இங்கே வந்து ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இல்லை இங்கே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், எப்படி? ஸோ ஒரே செக்ஷனில் முடிஞ்சிடும் இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா இதில் பாருங்கள், அந்த ரப்பை கொடுத்துருக்கு. ஸோ நல்லா உங்களுக்கு இது நல்லா ஏட்டாயிட்டு. ஓகே, 4 சைடில் ஃப்ளாப்ஸு ஃபுல்லி ஏட்டாயிட். ஸோ நல்லா ஸ்பைசஸ் நம்மளோடது சேஃப் செக்யூர், ஆரோமா சேஃப் செக்யூர்டாக இருக்கும்.
வெரி வெரி, நான் 2 வாங்கலான்னு பார்த்தேன், சரி 1 போதும், 2 என்ன பண்ணுறது, மிச்ச குட்டி குட்டி பாட்டில்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் எல்லா ஸ்பைசஸ் எனக்கு வந்துடும். ஓகே, ஸோ இதெல்லாம் எடுத்து வைப்போம். நல்லா ஒரு ஃபுல் ஆன் திருப்தியான ஷாப்பிங். வெரி வெரி இன்னொன்று இருக்கு. ஆனால் இந்த மாதிரி டிஸ்டர்பன்சஸ் இல்லாமல் நல்லா டைம் எடுத்து, அண்ட் டிமார்ட்டெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சடனாக, எப்போவுமே நான் டிமார்ட் வந்து பிளான் பண்ணி போனதே இல்லை, இல்லைனா நிம்மதியாக இந்த மாதிரி எவ்ரி டைம் ப்ராப்பராக ஷாப் பண்ணலாம். ஆனால் சடன்னாக யோசித்து கிளம்புவேன், அதுக்கப்புறம் பசங்க வந்துடுவாங்க வீட்டில் இருந்து, ஹடுபடி ஜல்தி வீட்டுக்கு வருவேன். ஸோ அதுவே ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப பொறுமையாக ரிலாக்ஸ்டாக வந்தேன். பல்ஸ் இது வந்து 250 ருபீஸ் தான், 259 போல், செம்மையாக இருக்குது. இதில் வந்து ஒரு 4 கலர்ஸ் இருக்குது. ஓகே, பீச் இருந்துச்சு, நான் வந்து இந்த கலர் வாங்கியிருக்கேன், வந்து ஒரு மாதிரி மாஃப் கலர், பிளாக் இருந்துச்சு, அப்புறம் வேறு ஏதோ கலர் இருந்துச்சு. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ நான் போட்டும் பார்த்தேன், அல்டிமேட் ரிலாக்ஸிங். இந்த ஷூ பார்க்குறீங்க இல்லைங்களா, அதுவும் டிமார்ட்டில் வாங்கினது தான். அது 400 ரூபாவோ 500 ரூபாவோ, அது கம்மி தான். ஸோ அவ்வளோ காசுக்கு 10 மடங்கு ஜாஸ்தி அது வேல்யூ ஃபார் மணி நான் எடுத்தாச்சு. ஸோ அழுதுட்டுருக்கு, பாவமாக இருக்கேன் எனக்கு பார்த்தா பாருங்கள். இது வந்து அது வாஷ் பண்ணி வேறு போட்டுட்ருக்கேன். ஸோ இது வந்து நான் இன்றைக்கி ஈவினிங் போட்டு காட்டுறேன். ஈவினிங் இப்போயே போட்டு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ க்யூட் அண்ட் கம்ஃபர்டபுள் அண்ட் டூ மச் கம்ஃபர்டபுள் அண்ட் க்யூட். ஸோ இவ்வளோ அழகாக இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்குது. வெரி வெரி நைஸ். பாருங்கள், இது டிமார்ட், இது எல்லா ட்ரெஸ்ஸஸோட மேட்ச் ஆகும். நல்லா வாக் பண்ணலாம் போட்டுட்டு. இது ஒரு கால் துடைக்கிற மேட் வாங்கியிருக்கேன், 49 ருபீஸ். இது அங்கே போடணும், அங்கே டோர் கிட்ட பாருங்கள், 49. மழை பெய்யுது லக்ஷ்மி, வெயில் வந்தப்புறம் மேட்டு துவைச்சிக்கலான்னு நேற்று ஃபுல்லாக துவைச்சி போட்டிருக்கா, இன்னும் காயில். மணி 3 போகுது. அத்தர் வந்து 4:30 மணிக்கு தான் ஆலன் இருக்குது. ஸோ நேற்று லக்ஷ்மி வந்து ஃபுல்லு வீட்டோட மேட் வந்து வாஷ் பண்ணி காய போட்டிருக்கா. அது ரொம்ப நாளாக பெண்டிங்கு. நான் ஒரு 2-3 வாரமாக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து கையில் தான் துவைச்சி போடுவேன், வாஷிங் மிஷினில் போடுறதில்ல. ஏன்னு தெரியல, அப்படி தான் ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு பழக்கம். ஸோ அதுக்கு நான் தனியாக லக்ஷ்மிக்கு காசு கொடுத்துருவேன். ஆனால் நான் எப்போவுமே பிரித்து பண்ணுவேன். ஏன்னா இப்போது எல்லா பாத்ரூமில் மேட் இல்லை, ரூமில் மேட் இல்லை, வாசலேருந்து உள்ளே வந்தால் மேட் இல்லை. இது ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கு சரியா, ஃபுல்லாக பிசுன்னு மண், வெளியில் போனால் ஒரே மண் இந்த பசங்க. ஸோ மேட் இல்லைன்னா எப்படி? 2வது மழை பெய்யுது, காயாது. ஓகே, இல்லைனாக்கா ஒரு 2 ஹவர் வெளியில் போட்டால் கூட காஞ்சிடும். க்ளீனாக சொன்னேன். இப்போ பண்ணால் நான் சொல்லும் போது மேட்டு தோவை இப்போது விட்டுடு, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, அப்படியெல்லாம் ரொம்ப அழுக்காக இல்லை, க்ளீனாக இருக்குது மேட்டு, எல்லாம் வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற மேட். ஓகே, அது பார்த்தா நேற்று ஃபுல்லாக வாஷ் பண்ணி போட்டேன். எனக்கு கேட்க கூட இல்லை, வரும்போதே ஊற வச்சுட்டு தான் உள்ளே வரேன். என்ன பண்ணுறது? ஸோ அடுத்த வாரம் டைம் இல்லை போல் இருக்குது, அதனால் நேற்று ஃபுல்லாக வாஷ் பண்ணி என்ன பண்ணுறது. ஸோ வெளியில் பண்ணி அது எனக்கு தான் காய் போட்டு போயிட்டா. ஓகே, அதுக்கப்புறம் அதை எடுத்து உள்ளே போடு, வெளியில் போடு, மறுபடியும் உள்ளே போடு, மறுபடியும் அது என்ன இருக்குனாக்கா, அந்த பின்னாடி மேட் பின்னாடி அந்த ரப்பர் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் தூளாக என்னோட யூட்டிலிட்டி இல்லை அப்பா ஃபுல். அது இன்றைக்கி கூட்டு சொன்னால் கூட்டாமல் அதுக்கு போயிட்டா. ஸோ அந்த மாதிரி நடக்குது, எல்லாமே இருமா இருக்குது. இது கொஞ்சோண்டு காஞ்சி இருக்குதுன்னு சொல்லி, ஏன்னா இது நம்ம இந்த பக்கமே வர்றது இல்லை இல்லையா, ஸோ இது அப்படியே காயிட்டோம். ஸோ இந்த மேட் எல்லாம் இங்கே போட்டிருக்கேன், எல்லாம் கூட ஓகே. பாத்ரூம் போயிட்டு வெளியில் வரும்போது தான் கொடுமையாக இருக்குது. ஸோ இது ஒன்றே எமர்ஜென்சிக்கு வாங்கிட்டு வந்து மெயின் பசங்க ரூமுக்கு கொடுக்கணும். ஓகே, இது பாருங்கள், இங்கே 2 மேட் போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து ஃபுல்லாக ஒயிட்டாக பாருங்கள். இந்த மேட் பின்னாடி இருக்கிறது ஒயிட்டாக ஃபுல்லு, இங்கே ஃபுல்லு ஈரமாகி போச்சு. நேற்று நடக்கவே முடியல. இது ரொம்ப டென்ஷன் பண்ணி விட்டேன். இது ஒன்று டென்ஷன் பண்ணுற வேலை பண்ணால். அப்புறம் வந்து நேற்று என்ன ஆச்சு, நம்ம வீட்டுக்கு வந்து லக்ஷ்மியோட டைம் பார்த்தீங்கன்னா அரவுண்டு 10 o'clock, 10:30, சில டைமில் 9:30 மணிக்கு கூட வந்துடும். ஏன்னா குழந்தை தூங்குகிற டைமில் நம்ம வீட்டில் வந்து வேலை செய்கிறது. ஓகே, ஸோ நேற்று வந்து என்ன சொல்கிறோம், நான் நாளையிலேருந்து 1 மணிக்கு வரேன். ஏன் 1 மணிக்கு வரேன்னாக்கா, புது வேலை கிடச்சிருக்கான், இங்கே புதுசாக ஷிஃப்ட் ஆகிருக்காங்க ஒருத்தர். நான் சொன்னேன் புது வேலை கிடச்சிருக்கு, சந்தோஷம், நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, ஏன்னா நம்ம வீட்டுக்கு வர டைமுக்கு வந்து அவங்க கூப்பிட்ருக்காங்களா. நான் சொன்னேன்னா இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். நீ புது வீட்டுக்கு போய் வேலை செய்கிறனாக்கா நீ தானே சொல்லணும், இல்லை 10 மணிக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், நான் வந்து இல்லை அப்படின்னா நான் அவ்வளோ டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் சொன்னேன் இல்லை ஏன் இது பண்ண மாட்டேன்றீங்க, நான் வந்து டெய்லி வீடு பெருக்கி துடைக்கிற வேலை இல்லை, அங்கே ஒரு வேலை டெய்லி வீடு பெருக்கி துடைக்க சொல்கிறாங்களோ, அது எல்லாருக்கும் தெரியாது. நான் சொன்னேன் பாத்திரம் டெய்லி கழுவுற வேலை இருக்குல்ல,
பாத்திரம் கழுவிட்டு போ, வீடு பெருக்கி துடைக்கிற நாள். அது இல்லாமல் வாரத்தில் 3 நாள் வீடு பெருக்கி துடைக்கிறது, கூட்டுறது ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் பாத்ரூம் இருக்கும். அதே 4 நாள் ஆச்சா, 3 நாள் வீடு பெருக்கி துடைக்கிறது, ஓகே, ஒரு நாள் பாத்ரூமு, ஒரு நாள் டஸ்டிங் பண்ண சொல்லுவேன். எல்லாத்துக்குமே நான் காசு கொடுத்துருவேன். ஓகே, இதுலேயே 4-5 நாள் ஆகி போச்சு. மிச்சம் 2 நாள் என் பாத்திரம் டெய்லி கழுவுற இது இருக்குது. ஸோ எப்படி நீ வந்து என்ன கேட்காம கன்சல்ட் பண்ணாமல் நீ எப்படி கொடுக்கலாம்? இல்லை, ஸோ நான் என்னன்னா அவ்வளோ இது. ஸோ நான் சொன்ன பாரு, குழந்தை தூங்குறான், உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டல் போகணும், அதுக்கெல்லாம் நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடி. ஏன்னா ரேண்டம் டைமில் வருவான். நான் எப்போவுமே ஒன்றுமே சொன்னதில்லை, அது அவ்வளோக்கும் நல்லா தெரியும். ஓகே, ஸோ எனக்கு வந்து காலையில் வருவா, சில டைமில் நைட்டுக்கெல்லாம் வந்திருக்கான். ஓகே, அது எப்போவுமே அது நோ ப்ராப்ளம் எனக்கு, அதெல்லாம் இது இல்லை. பட் இது வந்து என்கிட்ட அவ்வளோ ஆர்கியூமெண்ட், அவ்வளோ இது இது அது அது. நான் சொன்னேன் சிம்பிள், நீ அவங்க வீட்லேயே நீ வேலை செய்ய, பாத்திரத்துக்கு இல்லைன்னா வேறு யாருன்னா வச்சுக்கிறோம். வாரத்தில் 3 நாள் பெருக்கி துடைக்கிறத மட்டும் நீ 1 மணிக்கு வந்து பண்ணிக்கோ. இந்த வீடோ இன்னும் அந்த வீடோன்னா அப்படி ஆகாது. இன்னுமே இங்கே வேலை செய்யணும்னா 10 மணி மட்டும் யாருக்குமே கொடுக்காது. நீ எங்கேயாவது வெளியில் போகிற, ஊருக்கு போகிற, வீட்டில் கெஸ்ட்டு வந்திருக்காங்க, அவளுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவளோட அவைலபிள் டைமில் தான் வருவாள். வேலையெல்லாம் நல்லா பார்க்குறான், நல்ல பொண்ணு, அண்ட் ஒரு மாதிரி யதார்த்தம், அது எல்லாமே ஓகே. பட் இது வந்து அப்பா ஓகே பேச முடியாது, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போகுது. அது பேசும்போது கீச் 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 கீச்சுன்னு கேட்க கூட கேட்காது. நான் சொன்னேன் அப்பா என்னால் நிஜமாகவே பேச முடியாது, இதுலேயே எனக்கு பிபி ஏறும். ஸோ நான் சொன்னேன் பேசாமல் நீ வந்து பண்ணு, சிம்பிள், இங்கே பண்ணுறியா பண்ணு, அங்கே பண்ணுறியா பண்ணு, நான் என்னோடய டைமு அந்த டைமுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், அவ்வளோதான். உன்னோட டெசிஷன் உன்னோட. சரி கரெக்டாக இப்போ எல்லாம் என்ன பண்ணுறா, ஒரு 2-3 நாளாக காலையில் 8:30 மணிக்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு போகிறானா, நம்ம வீட்டுக்கு 9:30 மணிக்கெல்லாம் வந்துடுறான். ரொம்ப சந்தோஷம். நான் இந்த டோர் ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கும், ஃபுல் டே லிட்ரலி ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கோம். அவளோட ஆக்சசிபிலிட்டிக்கு எப்போனா வா, நீ எப்போனா போ, அந்த அளவுக்கு நான் ஃப்ளெக்ஸ் இது பண்ணி கொடுத்துருக்குறேன்னு. இதுக்கு மேலே வேறு என்ன பண்ண முடியும்? ஓகே, நான் மறுபடியும் புலம்பிட்டேன்னு. புலம்புறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தான் சொன்னேன், நமக்கு லைஃப்பில் வந்து புலம்புறதுக்கு யாருன்னா அட்லீஸ்ட் ஒரு ஆள்னா இருக்கும், இல்லைனாக்கா கூட நம்ம தேடிக்கணும். ஓகே, ஸோ எனக்கு நீங்கள் இருக்கீங்க, ஐ ஆம் ஸோ லக்கி. ஸோ இதெல்லாம் எடுத்து வைப்போம். இன்றைக்கி வந்து 7 மணிக்கு கணேஷ் பூஜா அது மீட்டிங் இருக்குது, போகணும். ஸோ அதுக்குள்ளே வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் XYZ வேலை இருக்குது. அதுக்கப்புறம் டின்னர் ஏதாவது பண்ணிவிட்டு 6:30 மணிக்குள்ளே ஃப்ரீ ஆகிடணும். நேற்று எல்லாம் 5 மணிக்கெல்லாம் சமையல் முடிச்சிருச்சு. ஓகே, 5:30 மணிக்குள்ளெல்லாம் சரி. என்ன 6 மணிக்கு மீட்டிங் இருந்துச்சு, அங்கே போனால் 8 மணி ஆகிப்போச்சு. அதே மாதிரி 2 நாளாக நடக்குது. ஐயோ, அப்புறம் அன்றைக்கி கூட யார் வீட்டுக்கோ தான் போனோம், அப்படியே டைம் ஆகிப்போச்சு. இன்றைக்கி வந்து நான் டின்னர் முடிச்சுட்டே போயிடுவேன். என்ன யூஸு, ஃபுல்லாக அவ்வளோ பிளான் பண்ணி 6 மணிக்குள்ளே நம்ம டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு, ஆனால் அதே டின்னர் சாப்பிட்றது 8 மணி 9 மணி. ஸோ இன்றைக்கி வந்து 7 மணிக்குள்ளே நான் முடிச்சிடணும் என்னோடய டின்னர். அந்த ஃபுட்வேர் விலை வந்து 279, 259 சொல்லிட்டு லேடீஸ் சாண்டில். இப்போ மணி வந்து 3:30. நான் வந்து என்ன இருக்குது, ஸ்நாக்ஸ் என்ன இருக்குது, பசிக்குதாடா, தோசை சாப்பிட்றேன், அப்போ தான் தோசை சாப்பிட்டுட்டு இருந்தேன். இல்லை, அதெல்லாம் இறங்காது. ஸோ என்ன இது பார்க்கலாம். ஸோ இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம வாஷிங்க்கு போடணும். வாஷ் பண்ணி காய வச்சுட்டு தான் யூஸ் பண்ணணும். இந்த 2 ஐட்டம் மிஸ் ஆகி போச்சு. இதுவும் தேங்காய் எண்ணெய். இது வந்து இந்த ஹுக்கு 49 ரூபா 5 பீஸ். இது வந்து நம்ம செடி இருக்குது இல்லைங்களா, அந்த வால் சப்போர்ட்டில் இது பண்ணி அந்த செடியெல்லாம் இதில் சுற்றி விடுறதுக்கு. எனக்கு தெரியல ஒர்க் ஆகுமா இல்லையா, வாங்கியிருக்க பார்ப்போம். அங்கே கார்டனில் பார்த்தீங்க தானே, அந்த ஃபுல்லாக செவர் நான் சப்போர்ட் பண்ணி ஆணி அந்த இதெல்லாம் கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் நிறைய செடி வந்து அலையுது. அந்த இது எங்கே போகிறதுனே தெரியல. ஸோ அதனால் கொஞ்சம் ஹுக்கு போட்டு கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கலான்னு. இப்போ தான் எனக்கு இன்னொரு விஷயம் இடிக்குது. அது வந்து ரெட் கலர் வால், இது வந்து ஒயிட் ஹுக்கு. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. என்ன தான் செடியெல்லாம் கவர் பண்ணிட்டாலும் தெரியல, பார்ப்போம். கவர் ஆகிட்டோம், செடி கவர் பண்ணிட்டாக்கா நோ ப்ராப்ளம். அன்றைக்கி என்ன ஆச்சு, இந்த இடத்துல ஓகே 200 ரூபாய் எனக்கு கிடச்சிச்சு. அன்றைக்கி அதுக்கு ஒரு ½ an hour முன்னாடி தான் பிளிங்கிட்டில் நான் ஏதோ டெலிவரி வாங்கினேன். நான் என்ன நினச்சேன், பிளிங்கிட்டோட காசு தான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஆச்சு. அவங்களுக்கு ஒரு நாள் சம்பாதனமே அவ்வளோதான். ஓகே, சரி, இது லக்கிலி அவங்க நம்பர் வந்து நம்ம செக்யூரிட்டி கிட்டே இருக்கோம், அவங்க என்ட்ரு பண்ணிட்டு தானே வரணும். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொஞ்சம் சமாதானம். ஏன்னா பிளிங்கிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 minutes 15 minutesல அவங்களுக்கு வந்து சம்பாதிக்கிறத விட அவங்களுக்கு வந்து இந்த பைசா கட்டாகிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ என்னடா இது 200 rupeesன்னா பெரிய அமௌண்ட் தான் அவங்களுக்கு. பட் அவங்களது இல்லை. சரி, இப்போ யாருது. ஸோ இங்கே வந்து நிறைய ஹவுஸ் கீப்பிங் போயிட்டு இருப்பாங்க, இந்த கார்டனர் வராங்க, அதுக்கப்புறம் நிறைய டெலிவரி பாய்ஸ் போயிட்டுருக்காங்க, நிறைய லேபரர்ஸ் வேலை செய்கிறாங்க பாருங்கள். ஸோ இவ்வளோ பேர் போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க.
எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே கேட்டு பார்த்துட்டேன். ஹவுஸ் கீப்பிங் கேட்டு பார்த்துட்டேன், அந்த கார்டனர் இங்கே வேலை செய்கிறவங்க கேட்டு பார்த்துட்டேன், அப்புறம் அந்த லேபர்ஸை கேட்டு பார்த்துட்டேன். அந்த லேபருக்கு சூப்பர்வைசர் ஒருத்தர் இருப்பாங்க, ஓகே, அவங்க அண்டரில் தானே இவங்க எல்லாமே செய்வாங்க. அவங்களுக்கும் சொன்னேன் இந்த மாதிரி. நான் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லலை, அமௌண்ட் சொன்னாக்கா தெரிஞ்சிடும் இல்லைங்களா. நான் சொன்னேன் நீங்கள் அமௌண்ட்டுக்கு சொல்லாதீங்க, அப்படியே கேளுங்க யாருன்னா பைசா யாருதுன்னா லாஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க 200 rupees இந்த இங்கே போயிருக்கு அப்படி இந்த நாளைக்குனாக்கா நம்ம கொடுத்துடலாம். பார்த்தா இன்னும் எந்த மெசேஜே வரல. ஸோ இன்னும் யாருதுமே என்னோடய பைசா காணாமல் போச்சு கிளைம் பண்ண வரல. நான் என்ன செய்கிறது? இப்போ அந்த காசு அப்படியே வச்சுருக்கேன். அது யாரதோ கஷ்டப்பட்ட காசு, சரியா? அது வந்து என்கிட்ட இருக்குது. இப்போ ஆயிடுச்சு. இது எவ்வளோ நாள் ஆகிப்போச்சு. இப்போ ஒரு 3 வாரம் முன்னாடி நடந்த கதை இது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறது? அந்த காசு வந்து நான் ஒன்று கோயிலுக்கு போட்டுடணும், இல்லைனா யாருன்னா இந்த மாதிரி யாருக்குன்னா தேவை இருந்தாக்கா அவங்களுக்கு கொடுத்துடலான்னு. யாருது காசு காணாமல் போச்சோ அவங்க பேர் சொல்லி கொடுத்துடலாம், ஓகேவா? வேறு என்ன பண்ணுறது? இன்னும் எவ்வளோ வெயிட் பண்ணுறது? யாரதோ ரொம்ப கஷ்டப்பட்ட காசு, அது மாத்திரம் எனக்கு நல்லா தெரியுது. பாருங்கள், 200 rupees எங்கே வச்சுருக்கேன். இதுதான் அந்த செட். 4 பீஸ் தான் இருக்குது. நான் வந்து 7 பீஸுன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ நான் 2 செட்டு வாங்கியிருப்பேன் போல். செட்டில் 4 பீஸு 99 rupees, பரவாயில்ல. ஸோ எப்படி நம்மளோட டிமார்ட் ஷாப்பிங். அப்படியே கையில் நீங்கள் வளையல் பார்த்துருப்பீங்க. அது வரமகாலட்சுமி டைமில் வளையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் கண்ணாடி வளையல் போடுறது பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இந்த சைஸ் மட்டும் தான் எனக்கு ஃபிட் ஆச்சின்னு சொல்லி நான் போட்டுட்ருக்கேன். அந்த சலங்குன்னு சவுண்டு. ஸோ இந்த ஐயரோட இந்த 3D அப்பளம்னு சொல்லுவான் விஹானுக்கு, அத்தருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பை 1 get 1 ஃப்ரீ. ஆனால் நான் ஒரே ஒரு பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன். ஒரு பேக்கெட் ஆல்ரெடி வீட்டில் இருக்கும். ஸோ கையோட எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் கழுவிட்டு வைப்போம். ஸோ விஹானோட லஞ்ச் பாக்ஸஸ் நான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஸோ ஃபுல் காலி. சுண்டல் அவனுக்கு அவ்வளவா பிடிக்கல டேஸ்ட். ஏன் அம்மா இது கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாமே, ஆனால் நான் காலி பண்ணிட்டேன், வேஸ்ட் பண்ணலன்னு சொன்னா. அப்படின்னா அத்தர்வோட சுண்டல் டப்பா கண்டிப்பா காலியா வராது, ஃபுல்லா தான் வரும். சாப்பிட்டுருக்க மாட்டான் எனக்கு தெரியும். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி சட்னி, ஸ்நாக்ஸ்க்கு சுண்டல் அண்ட் மட்டர் பன்னீர் வித் சப்பாத்தி தான் வந்து லஞ்சு கொடுத்துருந்தேன். விஹானுக்கு ஒரு பாக்ஸ் தயிரும் கொடுத்துருந்தேன். ஓகே, அப்போ அடுத்த vlogல சந்திப்போம். இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே, டேட் 22. எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரைடே. எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். ஆனால் நாளைக்கு பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கு, எனக்கு வந்து வீக் டே தான். ஸோ 2 பேருக்குமே ஸ்கூல் இருக்கு. ஸோ இதுக்கு முந்தின போட்ட vlogs எல்லாம் பார்க்கல, மிஸ் பண்ணியிருந்தீங்க, டைம் இருக்குன்னா பாருங்க. டைம் இருக்கும் போது பாருங்க. அடுத்த vlogல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.